வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி, தமிழ்நாடு. அதாவது இப்போ எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்ட வகையில் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாது என்று கோர்ட்டில் பொதுநல வழக்கு ஒன்று தொடர்ந்திருக்கிறார்கள். ஐயா, இது இந்திய நாடு, ஜனநாயக நாடு. வாக்களிக்கிற உரிமை உள்ள மக்களுக்கு மட்டும்தான் அவர்களை தகுதி நீக்கம் செய்யும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். 1/3 அந்த பார்லிமெண்டோ சட்டமன்றத்திலேயோ அவர்கள் எதிர்த்து ஆளுங்கட்சியை கேள்வி கேட்டு அவர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படி என்று ஒரு தீர்மானம் போட்டு நீதிமன்றத்து மூலமாக தடை வாங்கி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அரசியல் கட்சியில் ஈடுபடக்கூடாது என்று தடை வாங்குவது தவறான கொள்கை. எந்த அரசியல் தலைவர்களும் நேரடியாக விவாதம் செய்வதற்கு முன்வர வேண்டும். மாண்புமிகு பிரதமர் அவர்களை எதிர்க்கட்சி தலைவர் கேட்கும் கேள்வி நாட்டு மக்களுக்காக கேட்கிறார், தன்னோட சுயநலத்துக்கு கேட்கவில்லை. உங்களின் கேள்வி மக்களை நோக்கி நீங்கள் பதில் அளிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் தான் ஆளுங்கட்சி. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நன்று இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். நீங்கள் ஒரு காலத்தில் குஜராத் முதலமைச்சராக இருந்தப்ப உங்களை எதிர்த்து கேள்வி கேட்குற எதிர்க்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி மாநிலங்களில் நிதிகளை பங்களிக்கும் மத்திய சர்க்காரை எதிர்த்து குரல் கொடுத்துருக்கிறீங்க. தற்சமய காலமாக இந்த மாதிரி நிதிகள் பங்களித்து கொடுப்பது ரொம்ப விவாத பொருள் ஆகிக்கொண்டு இருக்கிறது. இதோட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்தியாவில் இப்போ நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை, எதிர்க்கட்சி தலைவர் கேட்கும் கேள்விக்கு பதில் அளிக்கிறதுக்கு கூடாது அப்படி என்று அந்த ஆளுங்கட்சியில் இருக்கும் ஒரு எம்பி அவர்கள் டெல்லியில் உள்ள நீதிமன்றத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதாவது மோசமான நிலையை கடை கொள்ளும் போல இருக்கும். ஏனென்றால் வாக்களிக்கும் மக்களோட நம்பிக்கையை வாக்குகள் பெற்று 5-6 லட்சம் வாக்குகள் வாங்கி கொண்டு பார்லிமெண்டில் உரையாற்ற வரும் எம்பிகளை ஆளுங்கட்சிகள் இந்த மாதிரி செய்வது வருந்தத்தக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கல, ஒரு புது அரசியல் அமைப்பு சட்டம் கொண்டு வர வேண்டிய காலம் உச்ச நீதிமன்றத்துக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் மக்கள் தேர்வு செய்வதை ஒரு சின்ன காழ்ப்புணர்ச்சிக்காக ஒருவரை வாழ்நாள் முழுவதும் அரசியல் இருந்து விலக்கி வைப்பதற்கு நீதிமன்றம் மூலமாக உத்தரவு வாங்குவதுங்கிறது தவறான செய்கை. அதை மக்களிடம் கொடுங்க. மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர் ராஜினாமா பண்ணட்டும், தவறல்லை. அதே மாதிரி சட்டமன்றத்துக்கும் உண்டு, கவுன்சிலருக்கும் உண்டு. மக்கள் தான் தேர்ந்தெடு ஜனநாயக நாடு, வாக்களிக்கிற உரிமை கொடுத்துருக்கிறீங்க. அப்போ அந்த உரிமை என்ன ஆச்சு? உங்களோட அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக எதிர்க்கட்சி தலைவர்களையோ ஒரு எம்பியோ பழி வாங்குவதுங்கிறது ரொம்ப துரதிர்ஷ்டவசமான விஷயங்கள். இந்திய நாடு 143 கோடி மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பிரதமர் அவர்கள் தப்பிச்சு போறாருங்கிறத ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது தவறு இல்லையே, சொல்லிதானே ஆகணும். கண்டிப்பாக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருந்து ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி திரு ஆர் கணேஷ் வைக்கிற ஒரே கோரிக்கை, சுமூகமாக நடத்தி மக்களுக்கு நல்லதை செய்வதை சிந்தித்து செயல்பட வேண்டும். மிக விரைவில் புதிய ஒரு அரசியல் கட்சி, மதசார்பற்ற மக்கள் கழகம் என்ற ஒரு கட்சி தமிழகத்தில் தோன்றப் போகிறது என்பதை இந்த தருணத்தில் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.